இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் ஆசைகள் அவர்களை நெருக்கி போடுவதனால பலன் கொடுக்க முடியாமல் போகிறாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. லூக்கா 15 இயேசு சொன்ன ஒரு ஓமையில் இளைய குமாரன் ஒருவன் இருக்கிறான். அவன் தகப்பனுடைய அன்பு தெரியாத பையன் கிடையாது, தகப்பன் வீட்டில் வாழ்ந்தவன் தான். ஆனால் தகப்பனுடைய அன்பை காட்டிலும், தகப்பனுடைய பிரசன்னத்தை காட்டிலும், தகப்பன் வீட்டில் உள்ள சந்தோஷத்தை காட்டிலும் உலகத்தின் சிற்றின்பங்கள் அவனுக்கு அட்ராக்டிவாக இருந்ததுனால அவன் தகப்பனுடைய ஆஸ்தியை எல்லாம் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டதாக வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒன்று சிந்தித்து பாருங்க. தேவ பிரசன்னம், தேவனுடைய அன்பு, அவரோடு உள்ள உறவு உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கா? அல்லது இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிறவைகள், உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள் உங்களை அட்ராக்ட் பண்ணுதா? உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். May God bless you all.